அண்மை செய்தி. சென்னை குன்றத்தூர் வங்கி மேலாளர் வீட்டில் எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் பலியான சம்பவத்தில் புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. வீட்டின் அறையில் 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் எலி மருந்து வைத்ததே இறப்பிற்கு காரணம் என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அறைக்குள் யாரும் வரமாட்டோம் என வீட்டின் உரிமையாளர் தெரிவித்ததால் தான் அதிக இடங்களில் எலிமருந்து வைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை குன்றத்தூர் வங்கி மேலாளர் வீட்டில் எலிமருந்து நெடியால் 2 குழந்தைகள் பலியான சம்பவத்தில் புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் வீட்டின் அறையில் 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் எலிமருந்து வைத்ததே இறப்பிற்கு காரணம் என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அறைக்குள் யாரும் வரமாட்டோம் என வீட்டின் உரிமையாளர் தெரிவித்ததால் தான் அதிக இடங்களில் எலிமருந்து வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், வணக்கம். விவரங்கள். சென்னை குன்றத்தூரில் நேற்றைய தினம் எலி மருந்து வீட்டில் அறையில் அதிகமாக வைத்ததாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த நேற்று ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் 2 குழந்தைகள் பலியானனர். இந்த நிலையில அவரு கிரிதரன், அவரு வங்கி மேலராக பணியாற்றி வருகிறார். அவரது மனைவி பவித்ரா, அவருடைய 2 குழந்தைகள், 6 வயது ஒரு குழந்தை மற்றும் 1 வயது ஒரு மகன், இருவரும் நேற்று சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். இந்த நிலையில சென்னை குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவர் உடல் ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில நேற்றைய தினம் ஆய்வை மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் மீது எலி மருந்து அதிக அளவு வைத்திருப்பதாக கூறப்படுது. இந்த நிலையில ஆன்லைன் மூலமாக இந்த மருந்து வைத்தது காவல்துறையினருக்கு தெரிய வந்த நிலையில இந்த நிலையில நேற்றைய தினம் தினகரன் மற்றும் சங்கர் தாஸ் இருவரையும் கைது செய்தனர். அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன உரிமையாளரை தேடி வருகின்றனர். அவர் பேர் பிரேம்குமார். இந்த நிலையில இன்றைய தினம் குன்றத்தூர் போலீசார் 3 இடத்துல மட்டுமே அந்த மருந்து வைக்க வேண்டும் கூறப்படுது. இந்த நிலையில 12 இடங்களில் அந்த மருந்து வைக்கப்பட்டதாக அதிக அளவுல அந்த நெடியானது ஏற்பட்டிருக்குது. அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர், அதுல 2 பலியாகியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில குன்றத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.